Hi guys, this is Indu and welcome back to my channel. டைம் வந்து மார்னிங் 7 o'clock ஆகுது. இன்றைக்கி 11:30க்கு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காக சீக்கிரம் கிளம்பணும். வீடியோ வேறு எடுக்கிறதுனால எப்படியும் டைம் லேட் ஆயிரும். ஸோ அதனாலே நான் வந்து இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் ரெடி பண்ணணும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து அங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் எழுந்ததுமே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டேன். ஸோ குளித்ததுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணி நான் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து டைம் வந்து 9:30 ஆகுது. ஸோ மேக்கப் போட முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து இந்த ஆலிவேரா ஜெல் வச்சு ஃபேஸை வந்து லைட்டாக கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் போடுறதே வந்து ரொம்ப பேசிக்கான மேக்கப்னால ஸோ அது கொஞ்சம் நேரமாச்சும் ஸ்டேயாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ் க்யூப் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எந்த மேக்கப்பாக இருந்தாலும் சரி ஐஸ் க்யூப் அப்ளை பண்ணிவிட்டு போடும்போது ஃபேஸும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மேக்கப்பும் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் காண்டாக்ட் லென்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ என்னோடது வந்து பவர் தான். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து கை வச்சு காண்டாக்ட் லென்ஸ் வைக்க மாட்டேன். ஸோ கையில் வந்து டஸ்ட் இருக்கும், இல்லைன்னா நம்ம சாப்பிட்டதோட காரம் வந்து கையில் இருக்கும்போது நம்ம லென்ஸில் டேரெக்டாக கை வைக்கும்போது ஸோ அது வந்து கண்ணில் பட்டு வந்து கண் வந்து பயங்கரமாக எரியும். ஸோ இது ஆல்ரெடி நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் இந்த இயர்பட்ஸ் வச்சு லென்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இயர்பட்ஸ் வச்சு ஸ்லோவாக எடுத்தாலே வந்து லென்ஸ் அழகாக வந்துடும். ஸோ அப்படியே லைட்டாக வந்து கண்ணில் வச்சுட்டு ஸோ கண்ணை க்ளோஸ் பண்ணி லைட்டாக அப்படியே டேர்ன் பண்ணால் போதும், லென்ஸ் வந்து கண்ணில் பர்ஃபெக்டாக வந்து செட் ஆயிரும். ஸோ இப்போ என்னோடய கண்ணை பார்த்தா தெரியும், எந்த ரெட்டிஷ்னஸுமே இல்லை. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும் இது. ஸோ நான் எப்போவுமே வந்து பிபி க்ரீம், சிசி க்ரீம், ஃபவுண்டேஷன் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட இருக்க இந்த திங்ஸ் வச்சு தான் என்னோடய மேக்கப் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோடய மேரேஜுக்கு வந்து நான் ஹெவி மேக்கப் போட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் போடவே இல்லை. ஸோ அது வந்து பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்கப்புக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹெவி மேக்கப்பாக இருந்தாலும் சரி, நார்மல் மேக்கப்பாக இருந்தாலும் சரி, ப்ரைமர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு பேஸு தான். நான் வந்து இன்சைட்டோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கன்சீலர். ஸோ எனக்கு அண்டர் ஐயில் வந்து லைட்டாக டார்க்னஸ் இருக்குது. ஸோ அதை ஹைட் பண்ணுறதுக்காக தான் நான் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஷேடுக்கு ஏற்ற மாதிரி உள்ள கலர் சூஸ் பண்ணி லைட்டாக வந்து அப்படியே டேப் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ கண்ணுக்கு மேலேயும் லைட்டாக வந்து போட்டுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணுற ஒரே க்ரீம் வந்து இந்த லாக்மியோட லூமி க்ரீம். ஸோ இது ஒரு இலுமினேட்டிங் க்ரீம். ஸோ ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ணாததுனால இந்த ஒரு க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது. ஸோ இதோட கன்சிஸ்டன்சியே வந்து ஒரு க்ளோயிங்னஸாக தான் இருக்கும். இதை எல்லா இடமும் அப்ளை பண்ணி கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு இதை வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து டேப் பண்ணி நான் செட் பண்ணிப்பேன். ஸோ ரொம்ப போட்டு தேய்ச்சா எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ லைட்டாக வந்து அப்படியே டேப் பண்ணி விட்டுருவேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து ஐ மேக்கப்புக்கு வந்து இந்த ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த பேஸ் கலர் எடுத்து நான் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீலர் போட்டனால இதை ஜஸ்ட் ஒரு பேஸாக நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் லென்ஸ் வேறு வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ஐயை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு கண்ணுக்கு ஏற்ற மாதிரி உள்ள கலரை சூஸ் பண்ணி ஸோ லைட்டாக வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிங்க் கலர் வச்சு இந்த எண்டில் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் விங்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணல, பேசிக்காக தான் ஐலைனர் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. ஸோ அப்பர் லேஷஸ்லேயும் லோவர் லேஷஸ்லேயும் வந்து லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கண்ணுக்குள்ளே மெயினாக வந்து லென்ஸ் இருக்கிறதுனால போயிடக்கூடாது. ஸோ அதை பார்த்து மஸ்காரா வந்து யூஸ் பண்ணணும். அதே மஸ்காரா வச்சு நான் ஐப்ரோஸும் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் மோஸ்ட்லி வந்து மஸ்காரா வச்சு தான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுவேன். ஸோ அதுவே வந்து பார்க்குறதுக்கு ஒரு நீட் லுக்காக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக காஜல் வச்சு லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப டார்க்காக அப்ளை பண்ணால் ரொம்ப வியர்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இதே ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணி நான் சீக்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ஒரு க்ளோயிங் ஃபினிஷ்காக. ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா லூமி க்ரீமே வந்து கொஞ்சமாக எடுத்து நோஸில், சீக்ஸில், அப்பர் ஹெட்லலாம் அப்ளை பண்ணி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணும்போதும் அதுவும் வந்து ஒரு நல்ல க்ளோயிங்காக இருக்கும் மேக்கப் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனலாக லிப்ஸுக்கு வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு ரெட் கலர் ஷேடு வந்து எடுத்து லைட்டாக போட்டுட்டு கை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கோட்டிங் நான் கொடுத்துப்பேன். ஸோ ரிமைனிங் வந்து கீழெல்லாம் ஆனதை வந்து லைட்டாக அந்த பட்ஸ் வச்சு நம்ம எடுத்து விட்டோம்னா அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி இந்த லுக்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய பேசிக்கான மேக்கப். ஸோ என்னோடய ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சீக்ஸ்லாம் வந்து எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் டூ வந்து நான் ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டராக வகுப்பு எடுத்துகிட்டு ஃப்ரெண்டில் உள்ள ஹேரை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி அப்படியே வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் ஹேரை வந்து பேண்ட் போட்டு டைட் பண்ணிவிட்டு ஃப்ளார் வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ளார் வந்து ஒரிஜினல் கிடைக்கல. ஸோ அதனால் நான் அந்த பிளாஸ்டிக் ஃப்ளார் வந்து யூஸ் பண்ணுறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவுட்ஃபிட்டுக்கு நான் லெஹங்கா தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நானே கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணது தான். இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதான் என்னோடய ஃபைனல் லுக். ஸோ ஃபைனலாக வந்து இயரிங்ஸ்க்கு நான் இந்த ரெண்டில் வந்து இந்த குட்டி இயரிங் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ்க்கு வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ அப்படியே பொட்டு வச்சு லைட்டாக சந்தனமும் வச்சாச்சு. ஸோ கைக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து வாட்சும், ரைட் ஹேண்டில் வந்து ஆல்ரெடி ப்ளேஸ்லெட் இருக்குது. ஸோ அவ்வளோதான். நெக்கில் வந்து நான் எதுவுமே போடல. ஸோ நான் ஷால் வச்சு கவர் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நான் வந்து நெக்கில் எதுவுமே ப்ரிஃபர் பண்ணல. ஸோ ஃபைனலாக வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இவ்வளோ தான் என்னோடய மேக்கப். ஸோ ஹெவி லுக்கோட போகிறத விட இந்த மாதிரி வந்து நல்ல க்ளோயிங்காக போகிறது எனக்கு பிடிக்கும். ஸோ அதனாலே வந்து அதுக்கேற்ற மாதிரி உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து நான் எப்பவுமே சூஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இன்றைக்கி வேறு வந்து வெயில் ரொம்ப இல்லை. ஸோ லைட்டாக மழை வர மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. மேக்கப்பும் கொஞ்சம் ஸ்டேயாக இருக்கும். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.